தொடர்ச்சியாக SSA திட்டத்தின் கீழாக தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படாமல் இருப்பதற்கு தமிழகத்தின் பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. மத்திய அமைச்சர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறித்தான தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம் திரு வன்னியரசு. அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி SSA திட்டத்திற்கீழாக தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு வர வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கை தமிழகத்திற்குள் வர வேண்டும். தமிழகத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை அது பாதிக்கும், மாணவர்களுக்கு கூடுதலான சுமையை இது ஏற்படுத்தும் அப்படின்னு கல்வியாளர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் இந்த கொள்கை, இந்த பிடிவாதம் வேண்டாதது அப்படின்னும் கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இந்த அறிவிப்பு என்பது ஒரு மாநில உரிமைகளை அச்சுறுத்துகின்ற வகையில, மாநிலங்களை அச்சுறுத்துகின்ற வகையில ஒன்றிய அமைச்சர் பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு எப்போதுமே நீண்ட காலமாகவே, தமிழ்நாடு தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே தமிழ்நாடு என்பது இருமொழி கொள்கைதான் அதனுடைய உயிராக முன்னெடுத்து வருகின்றது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில மும்மொழி என்று சொன்னாலும் அது அவர்கள் வெளிப்படையாக இந்தியைத்தான் அவர்கள் திணிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்தியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே அதை உருவாகி இருக்கிறது. தமிழ் மொழி அல்லது கூடுதலாக ஒரு மொழி என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியை திணிப்பதன் மூலமாக அவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். இதற்கு அச்சுறுத்துகின்ற வகையில இன்றைக்கு அந்த அமைச்சர் அவர்கள், அதுவும் காசி தமிழ் சங்கத்திலே, தமிழர்கள் இருக்கிற காசி தமிழ் சங்கத்திலே அவர்கள் பேசியிருப்பது என்பது, அதை அறிவித்திருப்பது என்பது மிக மோசமான முன்னுதாரணமாகும். இப்போக்கை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கலந்து கொண்டால்தான் நிதி கொடுப்பது என்பது ஒரு பிளாக்மெயில் அரசியலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. பாஜகவின் இது ஒரு பிளாக்மெயில் அரசியல். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வன்னியரசு.